அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவராய் ஏக சக்கராதிபதி, ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நித்திய பிதாவாகிய தேவனுக்கு மாம்சத்தில் கலவாத இயேசு இரட்சகருடைய நாமத்தினாலே இன்றும் என்றும் சர்வ சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்தருக்கே மகிமை. கவனிங்க, நாம் தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய பாத அடிச்சோடுகளை, அதாவது அவர் நமக்கு வைத்து போன முன்மாதிரிகளை நாம் பின்பற்றுகிறதிலும் அவருடைய ஆவியினாலே நாம் ஆளுகை செய்யும்படிக்கு நம்மை அவருக்கு ஒப்புவித்தல்ல எல்லாம் ரொம்ப ஞானமுள்ளவர்களாய் இருக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா சாத்தானும் ஒளியின் வேஷத்தை தரித்தவனாய் ஜனங்களை வஞ்சிக்கிறத அநேகர் அறியாம உணராம இருக்கிறாங்க. பரிசுத்தருக்கே மகிமை. இந்த கடைசி காலங்கள்ல எல்லாம் சாத்தான் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறத, கள்ள ஊழியர்கள் வழியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் நாம் புரியணும். பரிசுத்தருக்கே மகிமை. வேத புஸ்தகத்தில் நாம் இப்படியாக வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின் வழியே ஒருவன் நீதிமானாக விரும்பினால் கிருபையிலிருந்து, தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்படின்னா நியாயப்பிரமாண கிரியையினாலே நாம் என்ன செய்ய முடியாது? நீதிமான் ஆக முடியாது. அப்படி ஒரு மனிதன் நீதிமான் ஆக முடியுமானால் கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டிய அவசியம் என்ன? மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் வழியே ஜனங்களை ரட்சித்திருக்கலாமே. ஏன் கிறிஸ்து நமக்கு பலியானார் அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அப்ப கிறிஸ்து பலியானதுனாலே நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்காது என்கிறது நமக்கு வெளிப்படையாகி இருக்கிறது. இது அநேகர் புரியலை. நியாயப்பிரமாணம்னா என்னன்னு அநேகருக்கு தெரியல. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் பழைய நியமத்தில் உள்ள காரியங்களை பார்த்தா, நியாயப்பிரமாணம் என்கிறது மாமிசத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். தேவனுடைய ஜனங்களாய் எண்ணப்பட்டவர்கள் கூட்டமாய் வாழ்கிற தேசமாய் இனமாய் வாழ்கிற இடங்கள்ல எப்படி நீதி நியாயத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ வேண்டும் என்கிறத கற்றுக் கொடுக்கிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரமாணம், ஒரு சட்டத்திட்டம். பரிசுத்தருக்கே மகிமை. இந்த சட்டத்திட்டத்தின்படி ஒரு ஓய்வு நாள் ஆராதனை, அதை நடப்பிக்கிறதற்கு ஆசாரியன், இனி இந்த நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறதற்கு நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர், பரிசேயர், அதே மாதிரி இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அதை மீறுகிறவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறதற்கும் அங்க சட்டத்திட்டங்கள் இருக்கும். இதுதான் முன்னோர்களுக்கு அளிக்கப்பட்டது. இதை தான் கிறிஸ்து சொல்வார். அந்த காலங்களில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க சத்துருக்களை சிநேகிங்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு அநேக புதிய நியமத்தை சொல்லி தருவார். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த, அதையே தேவ பிரமாணமாய் பிடித்து கொண்டு அதிலே உறுதியாயிருந்த ஜனங்களை தெளிவிக்கிறதற்கு, விடுவிக்கிறதற்கு, அவர்கள் சத்தியத்தை உணர்கிறதற்கு கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதா இருந்தது. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது வேற யாரும் இல்லை, இந்த நியாயப்பிரமாணத்தில் வைராக்கியமாய் இருந்தவர்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் சொல்லும்போது
என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்தருக்கே மகிமை, இவர் எங்களுடைய வேதத்திற்கு முரண்பாடாய் பேசினார், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார், புதிய நியமங்களை குறித்து பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தின்படி தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் அவரை கொலை செய்கிறார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, நியாயப்பிரமாணம் என்கிறது மாமிச பிரமாணம். இது ஒரு மனிதனை தேவனுடைய புத்திரன் ஆக்க முடியாது. அப்ப இதை தான் தேவன் மனுபுத்திரனுக்கு போதிக்கிறார். நீங்க யோவான் 9ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவி குருடனாயிருந்த ஒரு மனிதனை அவர் ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறார். அவனுடைய கண்களை திறந்து விடுகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. அவனுடைய கண்களை திறந்தவுடனே அங்கிருந்த வேதபார பரிசேயர்கள் அவர் ஓய்வு நாளை கை கொள்ளாமல் ஓய்வு நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்தபடியினால் அவர் தேவனுக்கு விரோதி என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய மனக்கண்களை திறக்க எவ்வளவோ முயற்சித்தும் அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. பரிசுத்தருக்கே மகிமை. அவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளில் நன்மை செய்கிறதோ தீமை செய்கிறதோ எது நல்லது? ஓய்வு நாளில் உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி குழியில விழுந்தா நீ தூக்கி விட மாட்டியா? அப்படின்னு எல்லாம் அநேக காரியங்களை அவர்களுக்கு முன் வைத்து அவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகவில்லை. பரிசுத்தருக்கே மகிமை. பரிபூரணருக்கே மகிமை. அப்ப அவர் ஒரு புதிய நியமத்தை கொண்டு வருகிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் புத்திரனாய் தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இனி இந்த முறைமையின்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதனால நீங்க பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். அதை பலவந்தம் பண்ணுகிறவன் தான் பிடித்துக் கொள்வான். இனி இப்படிப்பட்டதான நியாயப்பிரமாண ஆராதனைகளின்படி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி அவர் மூலம் உண்டான கிருபையையும் சத்தியத்தையும் ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சமாக வெளிப்படுத்தினார். ஆனால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொண்டவர்கள் விடுதலை ஆனார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அது ஜனங்களுக்கு ஒரு இடரலாய் இருந்தது. பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, இன்னைக்கும் அப்படிதான். ஜனங்கள் 6 நாளும் தங்களுக்கென்று வாழ்ந்துவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை விசுவாசி என்கிற முத்திரையோடு வாழ்ந்துவிட்டு ஒரு நாளை மட்டும் தேவ சமூகத்திலே அல்லது தாங்கள் தேவனை பற்றி அவருடைய சுவிசேஷங்களை பற்றி பேசுகிற, தேவனை புகழ்ந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை கூடத்துல ஒரு நாளில் சில மணி நேரங்களை செலவழித்து கொண்டு ஒரு ரட்சிப்பை சுதந்திரிக்கிற ஒரு மனிதனை போல, தேவனுடைய பிள்ளையை போல தங்களை காட்டிக்கொள்ளுகிறது தான் மிகப்பெரிய வேதனையாயிருக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, இந்த ஒரு நாள் ஓய்வு நாள் ஆராதனை, ஒரு நாள் தேவனை பின்பற்றுதல், இது எல்லாமே ஒரு மாதிரி, ஒரு சடங்கு தான் தவிர இது ஒரு மனிதனை ரட்சிப்பதில்லை. பரிசுத்தருக்கே மகிமை. நாம் வேதம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, உபதேசம் கேட்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அது நமக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ஆகிறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குமே தவிர அது முழுமைப்படுத்தாது நம்மை. பரிசுத்தருக்கே மகிமை. நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா வேதம் சொல்லுகிறது அது கர்த்தர் தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பரலோகம் சாட்சியிட்டது. அப்படி பரலோகம் சாட்சியிடப்பட்டு நம்மில் ஒருவராய் கடந்து வந்து நாம் வாழும்படியான ஒரு மாதிரியையும்
வாழ்க்கையை நமக்கு முன்பாக வைத்த கிறிஸ்துவானவர் நமக்கு போதித்தது என்னன்னா, இந்த உலகத்தில் தன் ஜீவனை தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இழந்து விடுகிறவன் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான். இந்த ஜீவனை காக்க விரும்புகிறவன் நித்திய ஜீவனை இழந்து போவான். ஒரு 2 வித்தியாசங்களை கொண்டு வருகிறான். அப்ப நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒருவன் இந்த ஜீவனை வெறுக்க, இந்த உலகத்தை விட்டுவிட, இதுதான் அவனுக்கு ஒரு தகுதியை கொண்டு வரும். தேவனோடு இந்த பாவ உலகத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தையும், அந்த பாவத்திற்கு அதிபதியாக இருக்கிற சாத்தானையும் அவனுடைய ஜேனைகளையும் ஜெயிக்கணும்னா தேவனை பின்பற்றியாக வேண்டும். தேவனுடைய உதவி இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், சத்திய ஆவியான தேற்றரவாளவன் வருவார், வந்து உங்களை சகலவித சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிறதான நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரட்சிப்பு என்கிறது நாம் தனிமையாய் சுதந்திரிக்க முடியாத ஒரு காரியம், தேவனோடு இணைந்து சுதந்திரிக்கிற ஒரு காரியம். அப்போ தேவனை இணைய வேண்டும் என்றால், அவரை பின்பற்ற வேண்டும் என்றால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து இந்த உலகத்துல விட வேண்டியவைகளை விட்டு தேவனை காட்டிலும் ஒன்றையும் அதிகமாய் நேசியாதபடிக்கு தேவன் அவனை ஆளுகை செய்யும்படியாய் தேவனுக்கு தன்னை ஒப்புவித்தல். அப்படி ஒரு மனிதன் தன்னை தேவனுக்கு ஒப்புவிக்கிற போதுதான் அவனுக்கு மேல தேவனுடைய ரட்சிப்பு நடைபெறும். கண்மலையே சோத்திரம் கர்த்தாவே. பாருங்க, ஆதி முதலே நீங்க பாத்தீங்கன்னா, ஆதி காலங்களில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டாலும் ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட்ட மனிதன் அல்ல. பரிசுத்தருக்கே மகிமை. ஏனோக் நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. பரிசுத்தருக்கே மகிமை. பழைய ஏற்பாட்டு நியமங்கள்ல பார்த்தா எந்த நபரும் நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் சொல்லுகிறதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். பாருங்க, அவன் ஒரு தேசத்துல இருக்கிறான். அந்த தேசத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்தை விட்டும் உன் சொந்த தேசத்தை விட்டு உன் சொந்த ஜனங்களை விட்டு எழும்பி வா. உடனே அவன் அங்கிருந்து எழும்பி வருகிறான். நியாயப்பிரமாணம் அப்படி ஒன்றும் சொல்லல. அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான். தேவன் அவனை எல்லாவற்றை காட்டிலும் தன்னை அவன் நேசிக்கிறானா என்கிற நீதியை அவன் முன் வைக்கிறார். அப்போ அவன் தன்னுடைய சொந்த இடத்தையும் சொந்த ஜனத்தையும் விட்டு தேவனோ நேசித்தபடியினால் அவன் தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படுகிறான். இனி போகிற இடங்கள் எல்லாம் அவனுக்கு நெருக்கடி, பஞ்சம் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது. அப்படி இருந்தும் அவன் தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. அவனுடைய அடிமை பெண்ணை ஆகாரை தேவன் விட்டுவிட சொல்லுகிறார். அவளை கொண்டு ஒரு வனாந்தரத்துல அவளையும் அவளுடைய மகன் இஸ்மவேலை தனித்து விட சொல்லும் போது அதையும் அவன் செய்கிறான். அப்போ தன் மகனை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அப்ப அவனுக்கு முன்பு தேவனை அவன் எவ்விதத்திலெல்லாம் நேசிக்க முற்படுகிறான் என்கிறது சோதிக்கப்பட்ட போது அவன் தன்னுடையதை காட்டிலும் தேவனை நேசித்தான், தன் ஜீவனை காட்டிலும் தேவனை நேசித்தான். தன் ஒரே பேரான ஈசாக்கை பலியிட துணிகிறான். தேவன் சொன்ன எதையும் அவன் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை. தேவன் அவனை உட்படுத்தின நீதிக்கெல்லாம் அவன் தலை வணங்கினான். அதனாலதான் ஆபிரகாம விசுவாசிகளுடைய தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசம் என்றால் தேவன் எதை செய்தாலும், எதை செய்ய சொன்னாலும், எப்படி கீழ்ப்படிய சொன்னாலும்
அவர் நம்மிடத்தில் எதரை எதிர்பார்த்தாலும் அது நம்முடைய ஜீவனாயிருந்தாலும் அதை பலியாக்குறதற்குரிய அந்த மனநிலை, அந்த வாழ்விற்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. தேவனை விசுவாசித்து வாழ்தல். பரிசுத்தருக்கே மகிமை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடியினால் அது அவனுக்கு தேவ நீதியாய் எண்ணப்பட்டு தேவன் அவனை தம்முடைய சிநேகிதனாய் அங்கீகரித்தார். அல்லாம அவன் நியாயப்பிரமாணத்தின்படி, அங்கு நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் அவன் வாழவில்லை. நியாயப்பிரமாணம் பொதுவாக ஜனங்களுக்காக அருளப்பட்ட ஒரு பிரமாணம். தேவ ஜனங்கள் இனமாய், தேசமாய், கூட்டமாய் வாழ்கிற போது ஒருவருக்கொருவர் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும், நடைமுறையில எப்படி வாழ வேண்டும் என்றும், இனி அதை மீறுகிறவர்களுக்கு தண்டனையும், அது மாதிரி தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று ஒரு நாள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க, அந்த ஒரு நாள்ல நீங்க இந்த 6 நாளும் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 6 நாள்ல அவன் எல்லா மனிதனுக்கு உரிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை அவன் செய்து கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் அநேக உரிமைகளை கொடுத்தது. மாமிசத்திற்கு உரிமைகள் தேவை, இல்லைன்னா மாமிச வாழ்க்கை கசப்பாய் போய்விடும். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள், நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்ட உரிமைகளை அவன் 6 நாளும் மற்றவர்களுக்கு கேடில்லாமல் அதை சொந்தமாக்கி கொள்ளலாம். அதே நேரம் அவனுக்கு உரிமையாய் கொடுக்கப்பட்ட அந்த 6 நாளும் அவன் வேலை செய்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு அவனுடைய சொந்த காரியங்களை செய்து கொள்ளலாம். அவனுடைய இஷ்டப்படி மற்றவர்களுக்கு கேடில்லாமல் வாழலாம். ஆனால் அது அவனுடைய உரிமை. ஆனால் 7ஆம் நாள் என்கிறது தேவ முன்பாக அவன் நிற்கிறதற்கு தகுதியாய் நியமிக்கப்பட்ட நாள். அந்த நாளில், அந்த ஓய்வு நாளில் அவன் வேலை செய்யக்கூடாது. 6 நாளும் வேலை செய்து கொள்ளலாம். அந்த உரிமையை 7ஆவது நாள்ல அவன் கையில் எடுக்க முடியாது. ஏன்னா 7ஆம் நாள் தேவ முன்பாக நிற்கிறதுக்கு தகுதியான நாள். அந்த ஓய்வு நாளில் அவன் வேலை செய்யக்கூடாது. தனக்கு சொந்தமான காரியங்களை செய்யக்கூடாது, சொந்த காரியங்களை பேசக்கூடாது. அதை மீறுகிறவர்களுக்கு மரண தண்டனை, ஆக்கினை விதிக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய வாசஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, 6 நாளும் உரிமையாய் கொடுக்கப்பட்டது 7ஆம் நாள்ல செல்லுபடியாகாது. அப்ப அது ஒரு அடையாளம். அப்ப 7ஆம் நாள் தான் பிரதான நாள், தேவனும் மனிதனும் சந்திக்கிற நாள். பாக்கி 6 நாளும் மனிதனும் சந்திக்கிற நாள். அதுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மனிதனும் தேவனும் சந்திக்கிற 7ஆம் நாள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டதல்ல. அது தேவனை தரிசிக்கிறதுக்கு தேவன் வகுத்த நியமத்தின்படிதான் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். அப்போ அங்கே அந்த 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாளிலே மனிதன் தேவ சமூகத்துக்கு முன்னாடி எல்லாம் எல்லா மனிதனும் போக முடியாது. அங்கே அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஆசாரியன் தான் அதற்கு முந்தின நாள் அவன் கரைதிரையற்றவனாய் இருந்து, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவன் மூழ்கினவனாய், ஸ்நானம் பண்ணினவனாய், தேவ சமூகத்திலே போகிறதற்கு உரிய வஸ்திரங்களை தரித்தவனாய், நியமத்தின்படி செய்யப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை தரித்தவனாய் தேவ சமூகத்தில் போக முடியும். தன்னுடைய சொந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு போக முடியாது. முந்தின நாளே அவன் ஆயத்தமாகி விட வேண்டும். அது மாதிரி அதற்குரிய பலிகளை செலுத்தினவனாய், தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பலி செலுத்தினவனாய் அந்த இரத்தத்தோடு தான் பிரவேசிக்க முடியும். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தங்களுடைய தேவன் என்று சொல்லிக் கொண்டாலும், தேவனோடு இணைய வேண்டுமானால், தேவ சமூகத்திலே போக வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு பலி அவசியமாயிருந்தது. அது ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அடையாளமாய் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அதுதான், அந்த பலியை தான் கிறிஸ்து செலுத்தினாராம். அப்போ நாம் தேவ சமூகத்திலே போகணும், தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா கிறிஸ்து இல்லாமல், அவருடைய ஆவி இல்லாமல், அவருடைய துணை இல்லாமல், அவருடைய சத்திய ஆவியானவர் இல்லாமல் நாம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது.
அப்போ இந்த 6 நாள் என்கிறது மனிதனோடு மனிதனுக்கு உரிய நாட்கள். அப்ப தேவன் நியமித்தபடி அந்த தகுதியை அடைய வேண்டும். இந்த தகுதியைத்தான் கிறிஸ்து நமக்கு சத்தியமாய் கொண்டு வந்தார். ஏன்னா அன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு நாள் ஓய்வு நாளை ஒரு அடையாளமாக கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் முடிவிலை பார்த்தா பாவத்தில் தான் மரித்தார்கள். ஒருவனும் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகவில்லை. உயிர்த்தெழுதலுக்கு தகுதியானவர்கள் எல்லாமே கிறிஸ்துவின் மூலம் சோதிக்கப்பட்ட அந்த நீதியின்படி வாழ்ந்ததினாலே அவர்கள் தகுதி அடைந்தார்கள். அதுபடித்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இனி தானியேலை எல்லாம் பார்த்தா அவர்கள் எல்லாருமே தங்களுடைய ஜீவன் போகிற ஒரு சூழ்நிலையிலும் கூட தேவனை மறுதலியாத ஒரு பிரமாணத்திற்குள் நின்றார்கள். யோசேப்பை பார்த்தா அவனுக்கு வந்த சோதனைகள், அவனை சகோதரர்களே கொன்று போட வேண்டும் என்று குழியில் போடுகிறதும் விற்று போடுகிறதும், அங்கே செய்யாத குற்றங்களுக்கெல்லாம் அவன் தண்டனை அனுபவிக்கிறவனாய் இருந்தும் தேவன் அவனை மகா உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தும் அவன் முறுமுறுக்காமலும் தேவனை விட்டு பின்வாங்காமலும் தன்னுடைய நீதியை விட்டு வெளியே வராமலும் தேவன் மேல அவன் ஜீவனாயிருந்தான். நீங்க யோபுவை பாருங்கள், அவனுக்குரியதெல்லாம் சாத்தான் தேவனோடு சவால் விட்டு அவனை சோதிக்கும் போது அவனுக்குரியவைகள் எல்லாம் சூறையாடப்பட்டும் அவன் தேவனை விட்டு பின்வாங்காமல் தன்னுடைய உத்தமத்தை விட்டு பின்வாங்காமல் நிலைத்திருந்தபடியினால் அவன் நீதிமானாய் ஆசீர்வதிக்கப்பட்டான், எண்ணப்பட்டான். அல்லாம நியாயப்பிரமாணம் ஒரு நாள் காரியங்களை எல்லாம் அடையாள காரியங்களை கடைபிடித்ததுனால அல்ல. அப்போ பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்களும் புதிய ஏற்பாட்டின் நிஜத்திற்குரிய சாயலை, நிழலை, கிறிஸ்துவனுடைய அதே சாயலை தரித்தவர்களாயிருந்தார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அதைத்தான் இன்னும் அதிகமாய் நமக்கு வெளிப்படையாய் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரசங்கித்தார். அப்ப அவர், நானே தேவனிடத்திலே ஒருவன் பிள்ளையாகிற தகுதியை அடைகிறதற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி தந்தார். அப்போ அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாய் இருந்து எப்படி தேவனை பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணினார், தேவனுடைய குமாரனாய் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்தஸ்தை நிலைநிறுத்தினார் என்கிறது தான் அவருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் நமக்கும் மாதிரியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்க 6 நாளும் வேலை செய்துட்டு ஒரு நாள் ஏதோ தேவ சமூகத்துல காணப்பட்டுட்டு அதனால நீங்க திருப்தி அடைந்து அப்படியே இருந்து விடாதீர்கள். உங்களுக்கே தெரியும், நீங்க உங்களையே கேள்வி கேட்டு பாருங்க. இப்படிப்பட்ட முறைமைகளினாலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற பாவ பிரமாணம் அழிக்கப்பட்டு விட்டதா? ஆசைகளும் இச்சைகளும் ஒழிக்கப்பட்டு விட்டதா? அது கூடாத காரியம். இப்படிப்பட்ட பிரமாணங்களினாலே ஆசைகளும் இச்சைகளும் ஒளிந்து போகிறதில்லை. ஜீவனத்தின் மேல் இருக்கிற தாகம் மாறி போகிறதில்லை. நாம் உலகத்திலிருந்து வேறுபட முடியாது இப்படிப்பட்ட சடங்குகளின் வழி வாழ்வோமானால், முறைமைகளின்படி. அப்போ நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் கிறிஸ்து சொன்னது மாதிரி, நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை பின்பற்றுகிறவனும் உலகத்தான் அல்ல என்று கிறிஸ்து சொன்னார். அந்த முறைமையின்படி நாம் உலகத்தானாய் இராதபடி வாழ்வோமானால் உலகமும் அதனுடைய நிறைவும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சாத்தானே கிறிஸ்துவனிடத்துல பேசுவான். அப்போ அவனுடையதிலிருந்து நாம் காக்கப்படாமல் தேவனாலே காக்கப்படும்படி நாம் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டாக வேண்டும். இதைதான் பவுல் சொல்லும் போது, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன், என்னுடைய ஆசைகளை இச்சைகளை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிறது வேற, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நம்மை ஆண்டு கொள்கிறதுனால் வாழ்கிற வாழ்க்கைக்கு பிறகுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதற்குத்தான் சுவிசேஷங்களும் மாதிரியும்
உபதேசங்கள் எல்லாமே பரிசுத்தருக்கே மகிமை. அதைத்தான் நாம் பலவந்தம் பண்ண, அந்த தகுதி அடைகிறதற்குத்தான் நாம் ஓட வேண்டும். அதுதான் பரலோக ராஜ்யம். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய, பரலோக ராஜ்யம் என்கிறது தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய குணங்கள், கிரியைகள், எண்ணங்கள், சிந்தைகள், செயல்கள். இப்படி பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருந்தது. அப்படின்னா தேவனுடைய தத்துவங்கள், தேவனுடைய சித்தம் செய்கிறதா இருந்தது. அவர் அவருக்கென்று வாழாதபடி, சுயமாய் அவர் இஷ்டப்படி செய்யாதபடி தேவன் நியமித்தவைகளை செய்து இந்த உலகத்தை வெற்றி கொண்டார். நாமும் கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழாமல் தேவனுடைய சித்தத்தின்படி வாழத்தக்கதாக கிறிஸ்துவின் ஆவியினாலே வழிநடத்தப்படுவோமானால் உலகத்தை ஜெயிப்போம். அதனாலதான் கிறிஸ்துவின் ஆவி உடையவனே தேவனை உடையவன், குமாரனை தனக்குள் வைத்திருக்கிறவனே ஜீவனை உடையவன். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நாம் இப்படிப்பட்ட சடங்குகளை, சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாலும் அதிலே நாம் நிலைத்திருப்போமானால் நியாயப்பிரமாண கிரியையினாலே நாம் நீதிமானாக முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது. காரணம், நியாயப்பிரமாணமே பாவத்தின் பலன். பாவம் எங்கே பெருகி கொண்டிருக்கிறதோ அங்கே நியாயப்பிரமாணம் கிரியை செய்து கொண்டிருக்கும். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் எல்லாம் சாபத்திற்குள் இருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அநேகருக்கு நியாயப்பிரமாணம்னா அது என்னதோ ஒரு புனித பிரமாணம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது ஒரு ஒழுக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. அந்த பிரமாணத்தினாலே நாம் ரட்சிப்பு அடைவோமானால் எதற்கு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று வேதமே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் கலாத்தியர், ரோமர், எபிரேயர் இந்த நிருபங்களை எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அங்கே இந்த இரண்டுக்கும் உரிய வேறுபாடுகளையும், அது ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா அது கிறிஸ்து என்கிற ஆவியின் பிரமாணம், கிருபை பிரமாணம் வரும் வரைக்கும் நம்மை கிறிஸ்துவனிடத்துல வழி நடத்துகிற ஒரு பிரமாணமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. உபாதி, சப்போர்ட்டுக்காக கொடுக்கப்பட்டது. நாம் கிறிஸ்துவை முழுமையாய் தரித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளில் வருகிற வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு அவசியம். ஏன்னா நாம் மனிதர்களோடு பழகி கொண்டு இருக்கிறோம். உலகம் என்கிற மனிதர்களுக்குள்ளதான் நாமும் அதுல ஒரு நபராய் இருக்கிறோம். அப்போ மனிதர்களிடத்துல நாம் பழகும் போது, செயல்படும் போது நமக்கு நியாயப்பிரமாணம் அவசியமாய் இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு நாம் முழுமை பெற முடியாது. பரிசுத்தருக்கே மகிமை. ஆனால் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த ஒரு நாள் ஓய்வு நாள் அவைகளை விட்டு விடாதீர்கள். ஆனால் அவைகளினாலே நீங்கள் ரட்சிப்படையலாம் என்று சொன்னா பாருங்க, அன்றைக்கே நியாயப்பிரமாணம் அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. 6 நாள் செய்கிறதை 7ஆம் நாள்ல செய்தார். 6 நாள் செய்து கொள்ளலாம் என்று தேவன் நியாயப்பிரமாணம் உரிமையாய் தந்த காரியங்களை 7ஆம் நாள்ல செய்தா அதுவே மரணத்திற்கு ஏதுவான தண்டனையாய் மாறிவிடும், பாவமாய். அது மாதிரி கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு, அவர் நமக்கு புதிய உடன்படிக்கையை நியமித்த பிறகு நாம் இப்ப இந்த நியாயப்பிரமாண முறைமைகளை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் என்று நினைத்தோமானால் அதுவே நமக்கு மரண கண்ணியாய் போய்விடும். பரிபூரணருக்கே மகிமை. அதனால பாருங்க, இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து நீங்க வெளிவர பிரயாசப்படணும், அதை உணர்ந்து கொள்ளணும், அறியணும். நியாயப்பிரமாணம் நம்மை பூரணைப்படுத்துவதில்லை. அப்போ நாம் இனி கிறிஸ்துவை, பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளை ஆக வேண்டும் என்றால், கிறிஸ்து நியமித்த அந்த தத்துவத்தின்படி கிறிஸ்துவை பிடித்து கொள்ள வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. அதுக்கு நாம் அனுதினமும் அவரை பின்பற்றி ஆக வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் தன்னை வெறுத்து தனக்குரியவைகளை விட்டு தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை அனுதினமும் பின்பற்ற கடவன். பரிசுத்தருக்கே மகிமை. இதை கேட்கும் போது கடினமா இருக்கு. பரிபூரணருக்கு மகிமை. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சீசர்கள் சொல்வார்கள்.
பாருங்க, சீசர்களை அவர் வழி நடத்தினது. நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் கடல் தொழில் பண்ணி கொண்டிருந்தவர்களும் ஆயத்துறைகள்ல இருந்தவர்களும் உலகத்துக்கேற்ற ஒரு வேஷத்தோடு ஒரு தொழிலோடு இருந்தவர்களை எல்லாம் அவர் பிரித்தெடுக்கிறார். அவர்கள் படகுகளையும் விட்டு வலைகளையும் விட்டு தங்களுடைய தொழில்களையும் விட்டு இனத்தையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஏன்னா இந்த உலக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்து கூறியவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விரும்புகிறவர்கள் இந்த உலகத்திற்கேற்ற வேஷம் தரித்து இந்த உலக வாழ்க்கை முழுமையாய் வாழ்கிறதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாய், இந்த உலகத்தின் முடிவு மரணம், அந்த மரணத்தை ஜெயித்தவர்களாய் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணினது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது. அப்போ நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால், நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், நாம கிறிஸ்து அழைத்த அழைப்புக்குள்ள வந்துதான் ஆகணும். பரிசுத்தருக்கு மகிமை. நீங்க வெளிப்படுத்தல் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதோ சுவிசேஷத்தை படிச்சுட்டு இப்படிப்பட்ட செய்கைகளை செய்து கொண்டிருக்கிறதுனால அநேகருக்கு வேதத்தின் வெளிச்சமும் அதனுடைய உண்மை முகமும் அநேகருக்கு புரியலை. பாருங்க, நீங்க வெளிப்படுத்தல் எல்லாம் எடுத்து படிச்சா அங்கே போட்டிருக்கும், தீட்டுள்ளதையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஒருவன் சரீரத்திலும் ஆவியிலும் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். தேவனால் பிறந்தவனுக்குள்ளே மாமிச வித்து இருக்காது. அவர்கள் புருஷ சித்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் ஆனபடியினால் அப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அப்போ மாமிச வித்து, புருஷ வித்து அப்படின்னா அதற்குரிய கிரியைகளை நடப்பிக்கிற அந்த பிரமாணங்கள் எல்லாம் நம்முடைய சரீரங்களிலிருந்து மாற்றப்படும். அதுதான் பழைய மனிதனை சிலுவையில் அறைகிற வாழ்க்கைக்கு பேர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பழைய மனிதனையும் அவனுடைய செய்கைகளை களைந்து போட்டு விட்டு அழித்து போட்டு விட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வந்த கிறிஸ்துவை தரித்து கொள்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பரிசுத்தருக்கே மகிமை. அங்கே தெளிவாக எல்லா காரியங்களுக்கும் முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள்? இந்த மனுபுத்திரரிலிருந்து தேவனுக்கென்றும் அவருடைய குமாரனாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாய் மீட்கப்பட்டவர்கள் தான். இவர்கள் மேல்தான் இரண்டாம் மரணம் என்கிற ஒரு மரணம் இல்லை. மற்றவர்களுக்கு அவனவனுடைய செய்கையின்படி அவனவனுக்கு பதிலளிக்கிற தேவன் அந்த பதிலளிப்பு முடிந்த பிறகு அவர்களுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் உள்ள அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பிரமாணம். அவர் தள்ளுகிறதா இல்லை, சாத்தானுக்கும் அவனுடைய சேனைக்கும் நியமித்த இடங்கள்ல நாம் மீட்படையாதபடினால போய் விடுவோம். அப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் தான் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அவனுக்கு மேலதான் இரண்டாம் மரணம் செயல்படுகிறது இல்லை. அப்ப இரண்டாம் மரணம் என்றால் முதல் மரணம் சரீரத்தோடு இந்த உலகத்திலே முடிகிறது. இன்னொன்று இரண்டாம் மரணம் என்கிறது ஆத்துமாவை நரகத்தில் தள்ளுதல். ஏன்னா அங்க ஆத்துமா பாவ ஆத்துமாவாக இருக்கிற நம்முடைய ஆத்துமா ஜீவன் அடையாதபடியினால், கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதபடியினால் நித்திய அழிவுக்குள்ளே. அது நேமம், அதுதான் தீர்ப்பு. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. தேவ சமூகத்தில் இருந்து ஒரு காலத்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிறகு தேவ சமூகத்துல தேவனை கட்டளைகளை மீறி விழுந்ததுதான் சாத்தானும் அவனுடைய சேனைகளும். பாருங்கள், அவர்களுக்கு அவர் கை கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். விழுந்து போன தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று அவருக்கு செவி கொடுக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நித்திய நரகம் என்கிறது மெய்யாகவே மெய்யாகவே தேவன் நியமித்த ஒரு ஸ்தலம். அங்க இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள வராத யாவரும் அங்க போய் தான் ஆகணும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களை குறித்து சொல்லும் போது அவர்களை தான் பாக்கியவான் என்றும் பரிசுத்தவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கும். அவர்களை குறித்து சொல்லும் போது அவர்கள் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும்
கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காமல் அவருடைய இரத்தத்தினாலே ஆவியினாலே ஆளுகை செய்யப்பட்டவர்கள், அவரிடத்திலிருந்து கண்களுக்கு கலிக்கமும் உடுத்துக்கொள்ள பரிசுத்த வஸ்திரம், பரிசுத்த ஆவியை அணிந்து கொண்டவர்கள், அவருடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் நெருப்பிலே புடமிடப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். காம தீயை ஜெயித்தவர்கள், மிருகத்தின் ஆவியை ஜெயித்தவர்கள், உலகத்தின் ஆவியை ஜெயித்தவர்கள், கள்ள உபதேசிகளுடைய ஆவிகளை ஜெயித்தவர்கள். பாருங்க, இந்த உலகம் முழுவதையும் மோசம் போக்கின அந்த பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்படுகிற அது பிடிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதனோடு கூட அதற்கு முன்பு அதை சுமந்து கொண்டிருந்த மிருகத்தின் ஆவியும் கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியும் பிடிக்கப்பட்டிருக்கிறதை குறித்தெல்லாம் வெளிப்படுத்தல் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கும் ஒரு மனிதனை சேதப்படுத்துகிற காரியங்களை நீங்க பார்ப்பீர்களானால், பண ஆசை சகல தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இவ்வளவு பெரிய சத்திய தேவனோடு வழிநடந்தும் யூதாஸ் பண ஆசையினாலே 30 வெள்ளிக்காசிற்காக விழுந்து போனான் என்று அறிகிறோம். அது ஒரு ஆவி. அது ஒரு மனிதனை ஆண்டு கொள்ளுமானால், அந்த அப்படிப்பட்ட ஆசைகள் ஒரு மனிதனை ஆண்டு கொள்ளுமானால் அவனை திசை திருப்பி விடும். அதே மாதிரி விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், வேசித்தன ஆவி இருதயத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை அறியார்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அது அவர்களை அலைய பண்ணும். அப்போ ஒரு மனிதனுடைய சரீரத்திலே காம விகார எண்ணங்கள் அவனை ஆண்டு கொண்டிருக்குமானால், ஆளுகை செய்யுமானால், அவன் தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்க முடியாது. அவன் எந்த சர்ச்சைக்கு போனாலும் சரி, எந்த கூட்டம் உபதேசம் கேட்டாலும் அவனுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு பிரமாணம் கிரியை செய்து கொண்டிருக்குமானால், அப்படிப்பட்டதான ஆவி அவனுக்குள் ஆளுகை செய்யுமானால் அவனுடைய காரியம் கஷ்டம். அப்படியானால் அவன் தேவனுடைய ஆவிக்கு உடன்பட வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. தேவனுடைய கிருபை அவன் மேல வரும்போது, தேவனுடைய சத்தம் அவனை அழைக்கும் போது அதற்கு செவி கொடுக்க அந்த காலங்களும் வேளைகளில் அவன் உடன்பட வேண்டும். நம்மை விட்டு காலங்கள் எடுபட்டு போன பிறகு விரும்பக்கூடாத நாட்களும் ரட்சிக்க கூடாத சூழ்நிலைகளும் வரும்போது நாம் கதறினாலும் கண்ணீர் விட்டாலும் வாய்ப்பு இல்லை. அதனாலதான் மலை மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு வருகிற காலங்களில் நாம் கிரியை செய்ய வேண்டும் என்றும், விரும்பக்கூடாத நாட்கள் வருகிறதற்கு முன்பு, பலவீனமான நாட்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறதற்கு முன்பு வாலிபத்தில் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. ரட்சிப்பின் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய காலங்கள் எல்லாம் வாழ்ந்து முடித்து விட்டு கடைசியாக பலவீனம் ரிட்டையர்ட் ஆன பிறகு நாம் தேவனை அதிகமாய் ஒப்புவிக்கிற மாதிரி தேடுகிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. நம் தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிற மாதிரி நினைக்கிறோம். நாம் தான் ஏமாந்து போகிறோம். நாம் ஒரு உலக வேஷம் தரித்தவர்களாய் உலக வாழ்க்கையிலே நம்முடைய சுய இஷ்டத்தின்படியும் நம்முடைய புத்தியின்படியும் நம்முடைய சக்தியின்படியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பேச்சில தான் நாம் தேவனை பின்பற்றுகிற மாதிரி பேசிக் கொண்டு இருக்கிறோம். தேவன் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்திருக்கும் என்று வேதம் சாட்சியிடுகிறது. சரீரமானது பாவத்தின் நிமித்தம், ஆசைகளின் நிமித்தம், இச்சைகளின் நிமித்தம் மரித்திருக்கும். இன்றைக்கு பாருங்க, பணம் அந்த ஆசை இல்லாத நபர்கள் பார்க்கிறது அரிதா இருக்கிறது. ஏன்னா பணம் சகல காரியங்களுக்கும் உதவும் என்று ஒரு சித்தாந்தத்தோடு அதை சம்பாதித்துக் கொள்கிறதுலையும் அதை சொந்தமாக்கி கொள்கிறதுலையும் தான் அநேகர் குறியா இருக்கிறார்கள். ஆனா அன்றைய அப்போஸ்தலர்களை நீங்க நோக்கி பார்த்தால் வீடுகளையும் காணியாட்சிகளையும் விற்று தேவனுடைய நாம மைமைப்படும்படியாய் தங்களுடைய ஜீவனையும் பலியாக்கின கூட்டம். அவர்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. தேவனுடைய நாமத்தினாலே காணியாட்சிகளையும் வீடுகளையும் வசதி வாய்ப்புகளையும் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனங்கள்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தரித்திரரானபடியினாலே நான் ஐஸ்வர்யானா இருக்கிறதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். எவ்வளவு முட்டாள்தனம்! அவர் தரித்திரரானபடினாலே நாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அப்ப அவருடைய சீசர்கள் ஏன் ஆசீர்வாதமா இருக்கல? சரி, அவருடைய சீசர்கள் அப்போஸ்தலர்கள் சொன்னா அந்த சீசர்கள் மற்றவர்களுக்கு சொன்ன இடத்துல எங்கேயாவது
இப்ப பவுல் தீமோத்தேயுவை வழி நடத்தும் போது தீத்துவுக்கு புத்தி சொல்லும் பொழுது அவன் பலவிதமான பட்டணங்களுக்கு உபதேசம் பண்ணும் போதெல்லாம் அங்க இப்படிப்பட்டவைகளை சம்பாதிக்கிறதுக்கு சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவான், உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். யோவான் சொல்லும் போது உலகமும் உலகத்தின் பேசுவமும் மாறி போகிறது, ஒளிந்து போகிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனிடத்தில் அன்பில்லை. உலகம் என்று சொல்லுகிறது உலகத்துக கவர்ச்சியும் செழிப்பும், உலகத்திலிருந்து கிடைக்கிற சிற்றின்பங்களும், உலகத்துல மாம்சத்திற்கு ஏற்றபடி வாழ்கிறது தான். மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாவீர்கள். எல்லாருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் தான் பிழைக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தருக்கே மகிமை. மாம்சத்தின் கிரியைகளை அழித்து பிழைக்கிறவர்களாய் தேவனுடைய ஆவிக்கு உடன்படுகிறவர்களாய் இருக்கணும். அதனாலதான் நாம் ஆவியின் பிரமாணத்திற்குரியவர்கள். தேவனுடைய ஆவி நம்மை எவ்வளியில் வழி நடத்துகிறதோ அந்த பிரமாணத்திற்குரியவர்கள். நம்முடைய ஆவியினாலே நாம் பிழைப்போமானால் சூழ்நிலைக்கேற்றபடி வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. நாம் மாமிசத்துக்குரியவர்களாய் இருப்போம். கிறிஸ்துக்குரியவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசையை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் கிறிஸ்துக்குரியவர்கள். அப்போ பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிற பிடித்துக் கொள்கிறான். இந்த வாழ்வை கொண்டு தான் அதை பலவந்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய இந்த வாழ்வு வாலிப வாழ்வு, யுத்தம் செய்ய வேண்டிய வாழ்வு, யுத்தம் செய்ய வேண்டிய காலம், சாத்தானே அவனுடைய தந்திரங்களை முறியடிக்க வேண்டிய இந்த காலத்தை நாம் தேவனுடைய புத்திரராகிறதற்கு பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நாமும் நம்முடைய மாமிச வாழ்விற்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை. சிந்திங்க, பரிபூரணருக்கே மகிமை. விசுவாசி ஊழியக்காரன் என்று ஒரு பிரிவினைக்குள் காணப்படாதிருங்கள். எல்லார் மேலும் சுவிசேஷம் விழுந்த கடமை. எல்லோரும் ஒருவன் மற்றவனுக்கு புத்தி சொல்லித்தான் ஆகணும். பரிபூரணருக்கே மகிமை. நம்முடைய வாழ்க்கை இன்னொருவருக்கு மாதிரியாகத்தான் இருக்கணும். நான் கிறிஸ்துவை குறித்து வரும் வார்த்தையில பேசுகிறதில்லை. நம்முடைய வாழ்வே மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாய் சுவிசேஷமாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. கிறிஸ்து நம்முடைய கிரியைகளை வெளிப்பட வேண்டும். உங்கள் கிரியைகளினாலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள், உப்பாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிற போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன் தேவனிடத்திலே முழு மனதோடு உன் ஜீவனை காட்டிலும் அதிகமாய் அன்பு கூறுவாயாக. இதற்கு மாறுபட்ட பிரமாணம் இல்லை. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. வாரத்துல ஒரு நாள் ஓய்வு நாள் மட்டும் அன்பு கூறுகிறது அல்ல. அன்றைக்கு மட்டும் நாம் ஏதோ பரிசுத்தவான்களைப் போல வெள்ளையங்கே தரித்து கொண்டு நடக்கிறது அல்ல. மற்ற நாட்கள்ல இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒரு நாள் மட்டும் இந்த சரீரம் ஆலயமாய் இருந்து விட்டு மற்ற நாள் உலகமாய் இருக்க தேவன் அனுமதிப்பாரோ? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. கட்டப்பட்டது. கலப்பையில கை வைத்து விட்டு பின்னிட்டு திரும்பாதே. ஞானஸ்நானம் பண்ணினவர்கள் எல்லாம் அவரோடு உடன்படிக்கை செய்தார்கள். நான் உலகத்திற்கு மரித்து உம்மோடு கூட தேவனுடைய பிள்ளை ஆகிறதற்கு மூழ்கி எழும்புகிறேன் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வெளிப்பட்ட தேவனுடைய நாமத்தின் மேலே ஆணையிட்டு அறுதியிட்டு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் உப்பு நமக்குள்ள எப்பவும் சாரமற்று போகக்கூடாது. அந்த உப்பு எப்போதும் நினைவு கூறப்பட வேண்டும். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தருக்கு மகிமை, மகிமை, மகிமை. ஆவியில் அனல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்மை செய்யும் போது செய்து கொண்டிருங்கள். உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன் பிரகாசிக்க கடவது. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிடுங்கள். பாவமில்லாத குணங்களை உடையவர்களாய் இருங்கள். ஒருவர் அன்பு கூறுங்கள், ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருங்கள். அதை பற்றி கொண்டிருந்த மனதில்லாதவர்களை தேவன் கைவிட்டபடினால் அவர்கள் ஒருவரோடொருவர் இழிவான இச்சைரவங்களை செய்யும்படி தேவன் அவர்களை இருளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரோமர்ல. தேவனை அறியும் அறிவை கிரியைகளை பற்றி கொண்டிருக்க மனதில்லாதவர்கள் தேவன் அவர்களை கைவிட்டபடினால் அவர்கள் கேடான சிந்தைக்கு அடிமையாகி போனபடினால் மரணத்திற்கு ஏதுவான காரியங்களுக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தருக்கு மகிமை.
பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, நீங்க வேதங்களை வெறும் வாசிக்காதிருங்கள், வாசித்து சுவாசியுங்கள், அதை ஆராய்ந்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பலித்திருக்கிறதா? கிறிஸ்துவனுடைய அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சாயல் நம்மேல் பலித்திருக்கிறதா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவரை பின்பற்றுகிற பரிசுத்தமாகணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராகுங்கள். நம்மால் அப்படி ஆக முடிகிறதா? சில நாள் பரிசுத்தம், அதுக்கப்புறம் வீழ்ச்சி, புண்ணும் உலகம். புண்ணும் ஒரு உபதேசம் கேட்டோம்னா எழும்புகிறதும் பின்னும் விழுகிறதும். ஓடுகிறது என்றைக்கு விழுகிறதும் எழும்புகிறதும் விழுகிறதும் எழும்புகிறதுமாயிருந்தால் ஓடுகிறது என்றைக்கு லெக்கை அடைகிறது என்றைக்கு? பரிசுத்தருக்கே மகிமை, 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 மகிமை. காலங்கள் கொஞ்சமாயிருக்கிறது. உலகம் கடைசி காலத்திற்குரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து உலகை ஒரு இருளுக்குள்ளே வளைத்து கொண்டு வருகிறான். தேவ கோபாக்கினைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. வாய்ப்புகள் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியத்தை அறியாத அநேக ஊழியர்கள், தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படாத ஊழியர்கள் பெருகி கொண்டிருக்கிறபடினால் தேசம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய சத்தியங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழியம் ஒரு வியாபாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கவனிச்சு பாருங்க. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. பரிசுத்தர், பரிசுத்தர். அதனால நீங்க வாழ்கிற இந்த நியாயப்பிரமாண வாழ்வை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதிருங்கள். இந்த 6 நாள் உங்களுக்காக வாழ்ந்து விட்டு ஒரு நாள் தேவ சமூகத்துல போகிறத பெருமையாய் நினைக்காதிருங்கள். எந்நாளும் எப்போதும் எந்நேரமும் எரிந்து கொண்டிருக்கிற, தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிற, அவரோடு ஒன்றாகி போன ஒரு நபராய் இருக்க வேண்டும். தேவனோடு ஒன்றாகி போனவன் தான் தேவ மனிதன், தேவனும் அவனும். கிறிஸ்துவோடு ஒன்றாகி போனவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவும் அவனும். அவருடைய ஆவியை உடையவனே கிறிஸ்தவன், தேவனை உடையவன். அவருடைய ஆவியினாலே ஆளுகை நடத்தப்படுகிறவனே சரீரத்திலும் ஆவியிலும் மறுபடி பிறந்தவனாய் காண முடியும். அவனுக்குள்ளதான் பாவ வித்து இருக்காது. ஏன்னா அவனுக்குள் கிறிஸ்துவின் வித்து இருக்கிறபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் சாட்சியிடுகிறது. பாருங்க, நம்முடைய உறவு எங்கே இருக்கிறது? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவரோடு இணையாமல் அந்த ஜீவனை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறது? நாம் ஒன்றாகாமல். அவர் சொல்லும் போது கிறிஸ்துல நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று, நாமும் இன்றைக்கு நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக நமக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? அவருடைய தத்துவங்கள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய ஆவி நமக்குள் வாசம் செய்கிறதா? நாம் அவருடைய ஆலயமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அவரால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய காரியங்களை நாம் தீர்மானிக்கிறோம். நம்முடைய காரியங்களை தேவன் தீர்மானிக்கிறதுக்கு பேருதான் தேவனோடு கூடிய வாழ்க்கை. பரிசுத்தருக்கே மகிமை. எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்றைக்கு தேவன் யோவான் 9ஆம் அதிகாரத்துல பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அது மேன்மை. ஏன்னா இதுவரையும் உலகத்தை காணக்கூடாது இருந்த ஒரு மனிதனுக்கு அவர் கண்களை திறந்த போது உலகத்தை கண்டான், ஜனங்களை கண்டான். அவனுக்கு அது ஒரு பெரிய மேன்மையா இருந்தது. ஆனால் ஏற்கனவே கண்களை உடைய மனிதர்கள், அவர்களிடத்தில் அவர் எதிர்பார்த்தது என்ன? ஏற்கனவே உலகத்தை பார்த்து கொண்டிருந்த மனிதர்களிடத்தில் அவர் எதிர்பார்த்தது என்ன? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிறவி குருடனுடைய கண்களை திறந்தாரானால் இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்றும், இவருக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்றும், இவருடைய வழிகளை தேவனிடத்தில் என்னை அழைத்து கொண்டு போகிற வழிகள் என்றும் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படாதபடியினாலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிமைகளாய் இருந்து கொண்டு ஓய்வு நாளில் இதை செய்கிறதுனால நீ தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்று சொல்லி அந்த பிறவி குருடனோடு சண்டையிடுகிறதும், அவன் அவர்களை விட அவர்களுக்கே உபதேசம் செய்வான். என்னுடைய கண்களை ஒருவன் திறந்த போதும் அவன் யார் என்று நீங்கள் அறியாதிருந்தார், நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு விலகி போகும்போது மீண்டும் அவனை கூப்பிட்டு அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது அவன் சொல்லுவான், நீங்கள் அவருடைய சீசனாக விரும்புகிறீர்களா? வேண்டாம், நான் உங்களை அவருக்கு கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். பரிசுத்தருக்கே மகிமை. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. அதனாலதான் கிறிஸ்து அந்த அதிகாரத்தின் கடைசியில சொல்லும் போது காண்கிறவர்கள் குருடர்களாகவும், குருடனாயிருந்தவன் காண்கிறவனாக மாறினான் என்ற வாக்கின்படி ஆயிற்று என்று சொல்லுவார். ஆம், அந்த குருடனாய் இருந்தவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது வெறும் கண் பார்வை அடைந்தவனாய் மட்டும் அவன் கடந்து போகாமல்
தேவனுடைய குமாரனை கண்டு கொண்டான். அவர் சொல்லுவார், நீ தேடுகிற கிறிஸ்து நான் தான் என்று. விசுவாசிக்கிறாயா என்று. அவரை விசுவாசிக்கும்படி அவர் யார் என்று கேட்டபோது, உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் நான் தான் என்று சொன்னபோது அவரை பணிந்து கொண்டான். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவனுடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டது. ஏற்கனவே கண்கள் திறந்து கொண்டிருந்தவர்களுடைய கண்கள் குருடாகி போய்விட்டது. அவரை காணவில்லை. அவர் அருகில் இருந்தும் மேசியாவுக்காக காத்திருந்தவர்கள் மேசியா வந்தபோது அவரை அறியாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். உங்களுடைய ரட்சிப்பும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நாட்களை வெறுமனே மாமிச வாழ்விற்காக செலவழித்துக் கொண்டிருப்பீர்களானால், இந்த காலங்களின் வழியே தான் நாம் ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும். நாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதுக்கு காலங்கள் நம்முடைய கைகளில் இல்லை என்றால் எப்படி நாம் சுதந்திரிக்க முடியும்? ரட்சிப்பு என்கிறது ஒரு வார்த்தையினால நடக்கிற காரியம் அல்ல, வாழ்ந்து மாறுகிற காரியம். நாம் கிறிஸ்துக்குள் வாழ்கிறதுனாலே மாற்றமடைகிற வாழ்க்கை. நாம் நன்மை செய்து நல்லவர்களாய் மாறுதல், தீமையை விட்டு அகன்று உண்மையை பேசி நன்மையை செய்து கிறிஸ்துக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு அப்படி மறுரூபமாகி வாழ்கிற வாழ்க்கைக்கு பேருதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூடிய வாழ்க்கை. அதனால சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு கிடைத்த இந்த நாட்கள்ல இதை நீங்கள் பயன்படுத்த, கிருபையா கிடைத்த இந்த வார்த்தைகளை நீங்க சிந்திங்க, தியானிங்க, தேவனை பற்றி கொண்டிருங்கள், கிறிஸ்துவனுடைய வழிக்கு நேராய் வாருங்கள். கர்த்தர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. காணக்கூடாத தேவன் காணக்கூடியவராகவே இருக்கிறார். நம்முடைய கண்கள் குருடாய் இருக்கிறபடினால், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படாது இருக்கிறபடினால் தான் நாம் அவரை தரிசிக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. தேவன் தாமே உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. அவரே உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவாராக. கண்மலையே சோதரங்கர்த்தாவே, பரிசுத்தருக்கே மகிமை மகிமை. மகிமையின் ராஜாவே சோதரம் சோதரம். தவறான அறிக்கைகளை மன்னிங்க, காத்து கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மாம்சத்தில் கலவாத இயேசு இரட்சகருடைய நாமத்தினாலே நித்திய பிதாவாகிய தேவனுக்கு இன்றும் என்றும் சர்வ சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.